என்னோட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சியோட பேர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அவர் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் பத்தாதுன்னு ஒரு 3 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையில் தெளிவாக எந்த கட்சி எந்த மாதிரி, நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், எப்போ என்னுடைய கொடி என்னுடைய சின்ன இதெல்லாம் அறிவிக்க போகிறேன் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் மட்டுமா பார்க்க போகிறோமான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. அவர் திரையுலகு விட்டு விலகி வந்துட்டார். இனிமேல் நான் படம் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. அதையெல்லாம் பற்றியும் தான் இப்போ முழுசாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களோட ஆதரவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும் போதே இவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வருவாரா? அவர் திரையுலகை விட்டு வந்துட்டாரே, இனிமேல் வருமானத்துக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி நிறையா வருது. உண்மையும் அதுதான். அவர் சினிமாவிலேருந்து விலகி வந்ததை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். என்னென்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே அவர் தான் நம்பர் 1 ஹீரோ. அதாவது நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கங்க, நான் சொல்கிற நம்பர் 1 வந்து வசூல் ரீதியாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட கிட்டத்தட்ட 175 கோடி அவருக்கு சம்பளம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அவர் அரசியலுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா 175 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு. ஒரு படம் எடுக்க ஆரம்பித்தா ஒரு 6-7 மாதங்களில் படத்தினுடைய வேலை முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிரும். அப்படி இருக்கும்போது ஒரு 5-6 படம் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நடிகர் எதுக்காக அவ்வளவு வசதி வாய்ப்புகள், தன்னுடைய சுதந்திரம் இதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இந்த அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, அப்போ உண்மையாமே விஜய் அவர்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்யணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மளுக்கு மனசில் தோண வைக்கிது. அப்போ உண்மையானுமே அவர் வந்து மக்கள் சேவை செய்யறதுக்காக தான் அரசியலுக்குள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு நல்ல அழுத்தமான தீர்மானத்தை மக்கள் மனசில் இப்போ எடுத்து வச்சுருக்காரு. நான் முன்னாடியே விஜய் அவர்களை பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திகிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்களும் உதவி செய்யும்போது அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அசிங்கப்படுத்திகிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப தவறாக இருக்குது. கேப்டன் விஜயகாந்தை பண்ண மாதிரி தளபதி விஜயிலையும் பண்ணிடாதீங்க. இது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதே தான் இந்த வீடியோலையும் நான் சொல்கிறேன். அவர் நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு, அதாவது தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 ஹீரோ, சம்பளம் வாங்குறதுலையும் சரி, நடிக்கிறதுலையும் சரி, டான்ஸ் ஆடுறதுலையும் சரி, ஒரு பாட்டு எழுதுறது, பாடுறது, இப்படி நிறையா திறமைகள் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தமிழ் திரையுலகையே இந்த 10-20 வருஷமாக பக்கம் ஆண்டுக்கிட்டு இருக்க, அப்படி நம்பர் 1 ஹீரோவாக இருந்து, அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய உச்சத்திலிருந்து இறங்கி நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததை நம்ம மீம்ஸ் கிரியேட்டரும் இந்த மாதிரி கலாய்க்கிற கமெண்டாட்டிகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா, ரொம்ப போட்டு அவரை கொச்சப்படுத்தி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் இந்த அறிக்கையில் கூட எடுத்து அவர் விட்ட அந்த நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் சொன்ன அந்த அறிக்கையை எடுத்து அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இது இப்படி எழுதிருக்கூடாது, இப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு ட்ரோலாக எடுத்து மெட்டீரியலை யூஸ் பண்ணி அவரை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பல கட்சி தலைவர்களுக்கு எழுதி கொடுத்த பேப்பரையே பார்த்து படிக்க தெரிய மாட்டேங்குது. அதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்குது. நான் இப்படியெல்லாம் பேசுகிறேங்காட்டி நான் அதை வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அவர் வந்தால் மிகப்பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக வரும். இவங்க செய்யாததை கண்டிப்பாக விஜய் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாகணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலுக்கு சரிப்பட்டு வருவாரா மாட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சரிப்பட்டு வருவார். விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இங்கே பல கட்சி தலைவர்களோட தலையை சுத்த வச்சுருக்கு. அதுதான் உண்மை. இவர் வந்து ஜெயிக்கிறாரா இல்லையோ, பல பேர் தன்னோட ஓட்டை பிரிக்க போகிறாரு. இப்போ உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் ஒரு இடத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து நல்ல கொள்கைகளை முன் வச்சாருன்னா அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காகவே நிறைய பேர் இங்கே அரசியல்வாதிகள் பயப்பட்டுருக்குறாங்க. நிறைய பேர் ஆதரவு இருக்கிற மாதிரி வெளியே சொன்னாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் புகஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இளைய தளபதிக்கு அவ்வளோ சப்போர்ட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. நான் இளைய தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதை பற்றி என்ன சொல்ல வரேன்னா,
அவர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ பிடிக்கிறதோ அதெல்லாம் அடுத்த விஷயம். அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கொள்கையில் பாராளுமன்ற எலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட கொள்கைகளை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவர் எவ்வளோ உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அந்த உதவிகள் வாங்கினவருக்கு தெரியும், உதவி பண்ணவருக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் சும்மா நீங்கள் சமூக வலைதளங்களில் சண்டை போட்டுக்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி இருக்கிறதுல வேஸ்ட். ஒரு நாள் இவரே ஜெயிச்சு நல்ல ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கும்போது அவரோட ஆட்சியில் தான் நீங்களும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தளவு நான் இவருக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுறேன்னான்னு கேட்டால் சப்போர்ட் பண்ணுறது இப்போ கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரோட கொள்கைகளெல்லாம் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் தளபதிக்கு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லையாங்கிறத ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா அவர் எந்த மாதிரி கொள்கைகள் எடுத்து வைக்கிறாரு, அது இந்த நாட்டுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம எல்லாருமே முடிவு பண்ண முடியும். இன்னும் ஏப்பசாப்பையாகவே ஒரு கட்சியோட சின்னத்தை பார்த்து ஒரு முகத்தை பார்த்து ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் நம்ம இந்த ஓட்ட உடசல் ரோட்டில் தண்ணி இல்லாத நாட்டில் ஜாதி மதத்தை வச்சு சண்டை போடுற நாட்டில் தான் வாழ்ந்தாகணும், வேறு வழியே இருக்காது. அதனால் தெளிவாக யோசித்து முடிவெடுங்க. தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுறதை தவிர்த்துருங்க. நான் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா நடிகர்களையும் சொல்கிறேன், தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது. இது உங்கள் நேரத்தை வீணடிக்குமே தவிர வேறு ஒன்றுமே பண்ணாது. பார்த்து ஒரு நிமிஷம் சிரிச்சுக்கலாம், அதுக்கு வேணால் உபயோகப்படும், வேறு எதுக்கு உபயோகப்படாது. மொத்தத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு சரிப்பட்டு வருவாரா மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரிப்பட்டு வருவார். மக்களுக்கு நல்லது செய்வாரா மாட்டாரான்னு கேட்டிங்கன்னா நல்லது செய்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அது நாம் இனி வரும் காலங்களில் தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நான் சொல்கிறேன். நம்ம மறுபடியும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.